அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்துங்க ஒரு 2-3 நாளைக்கு முந்தி யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 லட்சம் வியூஸ் போயிருந்துச்சுங்க. வியூஸ் கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அதோட கன்டினியூஸ் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் போர்வெல்குள்ளே எப்படி இருக்குது, அதாவது பூமிக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த போர்வெல்குள்ளே நம்ம கேமரா விட்டு பார்க்கும்போது அந்த கேசிங் பைப் 40 அடி அதுக்கு மேலே தாண்டி போய் அந்த மரத்தோட வேர் உள்ளே வந்திருக்குதுங்க. தண்ணியை தேடி ரொம்ப ஆழத்துக்கு கீழே போயிட்டுருக்குது. பூமிக்குள்ளே மழை நீர் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா தண்ணி மட்டும் உயர்ந்துட்டு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்குது. இந்த போர்வெல்குள்ளே மோட்ரு வந்து உள்ளே சிக்கிருச்சுங்க. 2-3 டைம் போய் எடுத்து கொடுத்துட்டோம். சரி, என்னதான் பிரச்சனைன்னு கேமரா விட்டு பார்க்கலாங்கிற போது இந்த மரத்து வேறு இந்த அளவுக்கு கீழே இறங்கி இருந்துச்சுங்க. கேசிங் பைப் ஒரு 40 அடி, அப்புறம் அதை தாண்டி மறுபடியும் அது ஒரு 40 அடிக்கு மரத்தோட வேர் தண்ணி தேடி கீழே போயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இதை தாண்டி தான் நம்ம கேமரா கீழே போகுதுங்க. மரத்தோட வேர்களெல்லாம் தாண்டி கீழே மறுபடியும் ரொம்ப ஆழத்துக்கு கீழே தான் தண்ணி நின்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 அடி ஆழத்துக்கு பக்கமாக தான் தண்ணியை நின்று இருந்துச்சுங்க. மொத்த போரோட ஆழம் 1200 அடிங்க. இது வந்து பழனி ஏரியாவுக்கு பக்கத்தால் தான் நான் போய் இந்த கேமரா விட்டு பார்த்தேங்க. பூமிக்கடியே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த பாறைகளோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்க. அதாவது கிரைன்ஸுன்னு சொல்லுவாங்க. கருப்பு பாறை அல்லது அந்த செம்பளி வங்கை அல்லது ஓடை, இந்த மாதிரி பாறை மாறி மாறி வர்றது தான் கலர் கலராக உங்களுக்கு மாறி வர மாதிரி தெரியுதுங்க. இப்போ கேமரா தண்ணி மட்டத்துக்கு போயிடுச்சுங்க. தண்ணி வந்து கலங்களாக தான் இருக்குது. அதாவது நம்ம உள்ள மோட்டர் சிக்கி இந்த 2-3 டைம் மேலே எடுத்தாங்களா, அதனால் தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருக்குது. இதுக்குள்ளே கீழே வந்து மோட்டர் சிக்கி அந்த இடம் இன்னுமே தண்ணிக்குள்ளே தான் மோட்டர் சிக்கி இருந்துச்சுங்க. ஒரு கேமரா மேலே இழுத்துட்டு தான் வந்துட்டுருக்குறேங்க. இந்த இடத்துல பாருங்கள், கல்லுகளில் எவ்வளோ லூஸாக வெளியே நீட்டிட்டு இருக்குதுங்களா. ஒரு கல் உளுந்து போரவே அடைச்சிட்ருக்குது. இந்த கல் தான் மோட்டர் ஸ்டக் பண்ணி பிடிச்சதுங்க. மோட்டர் மேலே இருக்கலாமே அந்த இடம் ஃபுல்லாகவே லூஸாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பாறை, அதுக்கு கீழே ஒரு பெரிய பாறை, 2 கடையில் அந்த தண்ணி வர மட்டம் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய கல் களைஞ்சு உள்ளே விழுந்துருதுங்க. இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா போர் மோட்டர் உள்ளே சிக்கி பிடிச்சிக்கும். உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுங்க. போரோட ரவுண்ட் ஷேப் இல்லாமல் அந்த பல்லாக வெளியே நீட்டிகிட்டு இருக்குது அந்த கல் பூரா. இதை பூரா நீ போர் வண்டி கொண்டு வந்தால் க்ளீன் பண்ணி விடணுங்க. போர் வண்டி கொண்டு வந்து க்ளீன் பண்ணி விட்டு திரும்ப இந்த மாதிரி இடிஞ்சு உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கேசிங் பைப் நிறுத்தணுங்க. இப்போ கொஞ்சம் கிளியராகவே தெரியுமா, இந்த இடம் பூராமே இடிச்சிருக்குது பார்த்தீங்களா. போரே வந்து கசமுசன்னு இடிஞ்சு போச்சு. அந்த கெட்டி பாறை இல்லாதனால ரொம்ப லூஸாக இருக்குங்காட்டி தண்ணி வர்றது இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்குங்க. பெரிய மட்டங்கள் வந்து அந்த சரிஞ்சு விழுகிறதுனால கல் பூரா உள்ள போருக்குள்ளே சரிஞ்சு விழுகு. பூமிக்கடியே நம்ம ஒரே கெட்டி பாறையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்காதுங்க. இந்த மாதிரி வங்காக தான் இருக்குது. நம்ம கேமரா விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுங்கிறதே தெரியும். பெரும்பாலும் போர் ஒரே ரவுண்ட் ஷேப்பாக கீழே போயிடுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, நிலத்துக்கடி போகும்போது பல வித்தியாசமான ஆச்சரியங்களும் நிறைய நடந்துகிட்ருக்குதுங்க. ஒரு ஆளே உள்ளே பூந்துட்டு போகிற அளவுக்குலாம் பெரிய பெரிய பொருடு மாதிரி இருக்குது. பூமிக்குள்ளே அந்த தண்ணி தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குறதுக்கு கிளியராக இருக்குங்க. நம்ம உடனுக்குடனே வேலை செஞ்சுட்டு அப்போவே கேமரா விட்டு பார்க்கும்போது பார்க்க முடியாது. இது வந்து தண்ணி வர ஊற்றுங்க. மஞ்சள் கலர் எல்லோ கலரு வங்கு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து தண்ணி வர ஊற்றுங்க. தண்ணி வந்து அந்த பாசம் பிடிச்ச மாதிரி அப்படி ஆகிருக்குது. இதில் விட இன்னும் பெரிய பெரிய ஊற்றுகள் இருக்கும். ஒரு சிலது இந்த மாதிரி வந்துச்சுனாவே தண்ணி நல்லா வந்துடும். அப்புறம் அது வரமட்டமாக போகிறதும் இருக்குதுங்க. தண்ணி நம்மளோட லக்கு தான். போர்வெல்குள்ளே தண்ணி அமையிறது நம்மளோட லக்கு தான். நம்ம நிறைய மெத்தடு வச்சுட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் எல்லாமே வந்து சொல்ல முடியாதுங்க. நம்மளோட நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி அமைப்பு நல்லாயிருக்கு. இந்த போர்வெல்லில் அந்த மாதிரி தண்ணி உள்ளே வந்து லேசாக உப்பும் கட்டி இருக்குதுங்க. போரை சுற்றி வராமல் இந்த பைப்புக்குள்ளே உப்பு கட்டும் பாருங்கள். அந்த மாதிரி பைப்புக்குள்ளே உப்பு கட்டுற மாதிரியே போருக்குள்ளேயும் சுற்றி வராமல் லேசாக உப்பு கட்டி இருக்குது. இந்த மாதிரி ஆகிற காரணம் வந்து தண்ணி அதாவது வெய்ய காலம் வரும்போது தண்ணி குறைஞ்சிட்டு கீழே போயிடுறது, அப்புறம் தண்ணி மேலே ஏறிட்டு வந்துடுறது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி போருக்குள்ளேயும் சேர்த்து உப்பு கட்டிடு. தண்ணி மேலேருந்து ஊற்றிட்டே இருந்துச்சுன்னா கீழே ஸ்டோரேஜ் ஆகி நிற்காமல் உள்ளே போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி உப்பு கட்டுறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதாச்சும் ஒவ்வொரு பொருள் தான் ஆகுது. எல்லா பொருளையும் இந்த மாதிரி ஆகாது. இந்த போர் கேமரா விட்டு பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்குங்க. இனிமேல் இந்த போர்வெல்குள்ளே கேமரா விடுற வீடியோவும் உங்களுக்கு கன்யூஸாக போட்டு கட்டுறேங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்காதவங்க இருப்பீங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டு பூமிக்கடியே எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதாவது விண்வெளி நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு நிலத்துக்கடி என்ன நடக்குதுங்கிறது தெரியறதில்ல. நம்ம என்ன எப்படி ஒரு உதாரணம்னா, விண்வெளியில் ஒரு 6 மாதம் கழிச்சு கூட போய் கூட்டிகிட்டு வந்துடுறோம். ஆனால் போர்வெல்குள்ளே உளுந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியறதில்ல. அந்தளவுக்கு தான் நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துட்டுருக்குது. என்ன காரணம்னு நம்மளுக்கு பூமி கடிசு
அதை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கவும் முடியல. அந்தளவுக்கு மனுஷன் உள்ளே போகிற அளவுக்கும் இது எந்த ஆப்ஷனும் இல்லை. அதனால் பூமி பற்றி நம்மளுக்கு அவ்வளோக்கா தெரியாதுங்க. எல்லாம் ஒரு கணிப்பில் தான் நடந்துகிட்ருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அடுத்த வீடியோவில் இன்னமும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேங்க. நம்ம பூமியை பற்றி எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இருக்குது. அதையும் கூட அடுத்த வீடியோஸில் சொல்லிட்டு வரேன். இந்த போர்வெலுக்குள்ளே நல்லா கரும்பாறையாகவே இருக்குதுங்க. கெட்டி பாறைன்னா இந்த மாதிரி இருந்துட்டால் போர்வெலுக்கு எந்த சேதாரமும் வராது. ஆனால் அந்த மேலே பஸ்ட்டு பார்த்தாங்களா அந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா உள்ளே கல் விழுந்து மோட்டரை ஸ்டாக் பண்ணி பிடிச்சிக்கு. மோட்டர் மேலே வரக்கூடாது, இல்லாட்டி கீழே வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது பெரும்பாலும் போர் ஓட்டும்போது தெரியும். ஒரு சிலது கொஞ்சம் லூஸாக அந்த இடத்துல ராடு இறங்கிட்டு போகும்போதே படப்படன்னு அடிச்சுட்டு சருன்னு கீழே போயிருங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோட்டரை இறக்கும்போது நீங்கள் ஒரு டைம் கேமரா விட்டு செக் பண்ணிக்கங்க. போர் வண்டிக்காரங்கிட்ட கேட்டுக்குங்க. இந்த மாதிரி போரில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னா ஓகே, நீங்கள் வாட்டுக்கு மோட்டர் இறக்கிங்க. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா ஒரு டைம் கேமரா விட்டு செக் பண்ணிவிட்டு மோட்டர் இறக்கிட்டிங்கன்னா, மோட்ரு புதுசு பைப்பு கேபிள் எல்லாம் புதுசாக இருக்கும்போது சேதாரம் கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு பூமிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எடுத்தடுப்பில் 5-6 லட்சம் போட்டு பைப்பு கேபிளெல்லாம் வாங்கி கொண்டு உள்ளே இறக்கி கல் விழுந்துருச்சுன்னா அப்புறம் அது மோட்ரு பைப்பு எல்லாமே டேமேஜ் ஆகுது. நம்ம வெளியே எடுத்து சேர்த்தும்போது ஒரு சிலதை எடுக்க முடியாமையும் போயிருங்க. இந்த போர்வெல் பார்க்குற போர்வெல்லையுமே அப்படியே இன்னும் ஒரு சில போர்வெல்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பாறையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் கரும்பாறையாக இருந்துச்சு. இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பர்மிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு வருங்க. நம்ம இதில் 2 வீடியோவுக்கு ஜாயின் பண்ணியும் போட்டிருக்கிறோம். இது இப்போ நீங்கள் வெள்ளையை பட்டுக்கிறது ஒரு பொருள், முந்தி கருப்பு கலரில் பார்த்தது ஒரு பொருள். 2 பொருள் வீடியோ ஜாயின் பண்ணி தான் போட்டுக்கிறேங்க. நான் அதிகமாக நிறைய ரெக்கார்ட் பண்ணி வைக்காதனால இந்த மாதிரி போட வேண்டியதாக போச்சு. அடுத்த டைமிலிருந்து ஒரு போர்வெலுக்குள் விடுற வீடியோவை ஃபுல்லாக உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டுவிட்றேங்க. நான் இது போர்வெல் கேமரா வீடியோ இவ்வளோ விரும்பி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக போட்டுட்ருப்பேங்க. இது அந்த பூமிக்கடி இருக்கிற மதுர் மண், காக்கா பூன் மண்ணுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலர் தண்ணியோடனா மின்ற மாதிரி வருது. இது அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே போயிட்டுருக்குதுங்க. எல்லா போர்லேயும் இந்த மாதிரி வராது. ஒரு சில போர்வெல்லில் இந்த மாதிரி வெள்ளை கலர் பாறை இருக்குது. அதில் அந்த இடையில மட்டும் திடீர்னு கருப்பாக மாறும். அது அந்த லூஸ் இருக்குது. மேலும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு தெளிவான வீடியோட போர் ஓடும்போதே வருங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.